என்ன மக்களே, மதம் குடிதா சாதி குடிதா? சாதி குடிது. தந்தை பெரியார் அவர்கள் சொல்லுகிறார், சாதி குடிதா மதம் குடிதா? சாதிதான் மிக மிக கொடிது. பெருமக்களே, ஒரு பறையன், தாழ்த்தப்பட்ட பறையன் கிறிஸ்தவனாக ஆயிர முடியும். ஒரு தாழ்த்தப்பட்ட பறையன் இஸ்லாமிய மதத்தை தழுவிட முடியும். ஒரு பள்ளன் இஸ்லாமியனாக ஆகிற முடியும், கிறிஸ்தவனாக ஆகிற முடியும். ஆனால் ஒருபோதும் இந்த நாட்டில் சனாதன தர்மப்படி, அரசியலமைப்பு சட்டப்படி ஒரு பறையன் ஐயனாகவோ ஒரு பள்ளன் கள்ளனாகவோ ஆகவே முடியாது. அப்ப எது கொடி? எது மிக கேவலமானது? சாதி. ஒரு மனிதன் சக மனிதனை அடிமைப்படுத்தி தாழ்வுபடுத்தி பார்ப்பதில் ஒரு ஆனந்தம். ஆனால் இவனும் அனுதினமும் ஆண்டவனை வேண்டிக்கிறேன், இவனும் கும்பிட்டுக்கிறேன். இவங்க மாதிரி ஒரு லூசு பயல்களா, கேன பயல்களா உலகத்திலே நீங்க பார்க்க முடியாது. இவங்க எல்லாம் இந்த கிறுக்கு பயல்கள் எல்லாம் பேசுவானுங்க. நான் போனதுக்கு அப்புறம் ஒரு கூட்டம் போட்டு பேசுவாங்க, நேருக்கு நேரம் வந்து பேச மாட்டான். இவன் எல்லாம் பேசுவான். கடவுள வயிறாக, ராமர வயிறாக, கிருஷ்ணர வயிறாக. டேய், சரியான அப்பனுக்கு பிறந்த வெண்ணமே வெண்ண ராம என்கிட்ட வரட்டுமாடா. நீ ஏண்டா ராமகோபாலா வர்ற? நான் ஒன்னும் பேசலையே. ஐயா ராமகோபாலன் அவர்களை, வீர துறவி அவர்களை, செத்து தவக்கலை மாதிரி வீங்கி நிக்கிறவன வருது வீர துறவிங்கிறாங்க. இவர் மயிலாப்பூர்ல ஒரு கோயில்ல, கபாலீஸ்வரர் கோயில உண்டில் தூக்கிட்டாங்க. தோல் மேல உண்டியில தூக்கிட்டு காவல்துறையை நடவடிக்கை எடுத்து. ஏண்டா கடவுள் உண்டியில தூக்கிட்டு போயிட்டான்னு காவல்துறை நடவடிக்கை எடுத்தா கடவுளை விட காவல்துறைக்கு சக்தி அதிகம் தானே? விழுந்து அவனை கும்பிட்டு போகணுதானே? அவனை கும்பிட்டு போக வேண்டியதானே? என்னமோ நாங்க மட்டும்தான் சாமி இல்லைன்றோம், பூதம் இல்லைன்றோம் இவங்களா பேசிக்கிட்டு இருக்கு. நாத்திக நாங்கள் மட்டுமா பேசுறோம்? நாங்க மட்டுமா கடவுள் இல்லைன்னு சொல்றோம்? என் அன்பார்ந்த பெருமக்களை, வீட்டு கதவை சாத்தி பூட்டு போடும் போது ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷன் மேல நம்பிக்கை இல்லைன்னு ஆயிருது. கோயில் கதவை பூட்டி பூட்டு போட்டு தொங்கி போகிறோம் ஆட்டி பார்க்கும் போது கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு இல்லைன்னு ஆயிடுது. சரியான கடவுள் பத்தி இருக்கிறவன், உண்மையிலேயே ஆண்டவன் மேல நம்பிக்கை இருக்கிறவன் ஒரு நாள் முழுக்க வேண்டியதில்லை, ஒரு அரை நாள் 5 மணி நேரம் கதை திறந்து விடு பார்ப்போம். உண்மையிலேயே இறை நம்பிக்கை இருக்கிற ஒரு நல்ல ஒரு பட்டன் கோயில் கதவை திறந்து விடாதா? உனக்கு இல்ல, திறந்து வச்சுன்னா காலையில கடவுளா பேசு. எங்க இருப்பாருன்னு தெரியாது. எங்கேயோ ஒரு கோணி சாக்களுக்கு குப்பமேட்டை போட்டிருப்பேன், போலீஸ் மோப்பனாய வச்சு நக்கி கண்டுபிடிக்கும் இந்த அருக்கு உங்க கடவுள். இந்த நிலையில இருக்குடா உங்க கடவுள் நிலைமை. அதனால உனக்கு என்னைய விட உனக்கு தான் நல்லா நான் சுத்தமா நம்பிக்கை இல்லை. பெரிய பூட்டா போட்டு ஒரு தடவை பூட்டிருக்கான்னு 2 ஆட்டு வேற ஆட்டி பார்த்து வர்றேன். சரி, இவ்வளவுதான் பூட்டை போட்டில, உள்ள கடவுள் காலடியில் ஒரு உண்டியில் இருக்குல்லடா, அதுக்கு எதுக்குடா பூட்டு? வெளியில பூட்டியாச்சுல்ல, உள்ள இருக்கிற பூட்டு எதுக்கு? கடவுள் காலடியில் இருக்கிற உண்டியலுக்கு எதுக்கு பூட்டு? ஏன் திருடிட்டு போயிருக்கேன். இந்த தேசத்தில் வங்கிகளை விடவும் அதிகமாக பணம் கோயில் உண்டியலா இருக்கிறதுனால அங்கதான் நல்லா போய் கொள்ளையடிக்கிறான். நம்மால நல்லா கேட்டுருங்க. கடவுள், என் அன்பார்ந்த பெருமக்களை, காலடியில் இருக்கிற உண்டியலையே காப்பாற்ற முடியாத கடவுள் இந்த உலகத்தையே காப்பாத்தது நம்புங்கன்னு சொல்றாங்கல்ல, இதையும் நம்ம நம்பிக்கிட்டு அலையிறமே, இந்த கேவலத்தை எங்கே போய் துடைக்கிறோம்? இதுக்குத்தான் கவிப்பேரரசு வைரமுத்து, ஊரையெல்லாம் காப்பாத்து தாண்டவ கோனே, உண்டியல காப்பாத்து தாண்டவ கோனே, எங்க காடு மேட காவல் காக்கும் தாண்டவ கோனே, எங்க காடு மேட காவல் காக்கும் தாண்டவ கோனே, இப்ப கடவுள் சிலைய காப்பாத்து தாண்டவ கோனே, பொடுதில்லா லங்கடிதில்லா லங்கடிதில்லா லங்கடி லேலே, தகிர்தில்லா லங்கடிதில்லா லங்கடிதில்லா லங்கடி லேலே, ஊரையெல்லாம் காப்பாத்து தாண்டவ கோனே, உண்டியல காப்பாத்து தாண்டவ கோனே அப்படின்னு பால். அவர் உண்டியிலே காப்பாற்ற முடியாம அல்லாடிட்டு இருக்காரு. என்னென்ன பிரச்சனை, என்னென்ன சிக்கல். ராமர் பாலம் திடீர்னு ராமர் பாலத்தை எடுத்து கொண்டாந்து விட்டுருவானுங்க. இப்ப என்ன தெரியுமில்ல, இப்ப பேச மாட்டானுங்க. இப்ப தேர்தல் வர ஆரம்பிச்சிருச்சு, கொஞ்ச நாளைக்கு பேச வர மாட்டேன். அவனுக்கு 2 தான் இருக்குது. ஒரு கட்சி இருக்குது பாரதிய ஜனதான, அந்த கட்சிக்கு தலைவர் ராமர், பொதுச் செயலாளர் பிள்ளையாரு. இந்த 2 பேரை வச்சுக்கிட்டு அந்த அனுமார் அத்வானி அப்படியே தான்
தான் இருப்பாரு. அவர் வச்சுக்கிட்டு ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு சுப்பிரமணிய சாமி வந்து இந்த ஏஜென்ட் அங்க எங்க போறான் நாரதர் மாதிரி. சோ சுப்பிரமணிய சாமி எல்லாம் கட்டடிச்சுட்டு இருக்கிறாங்க. கட்டடிச்சுட்டு போயிட்டா அவ வந்து சொல்றா அப்படின்னு பேசிட்டு. தமிழன் மிகப்பெரிய ஜனநாயகவாதிங்கிறதுக்கு ஒரே சான்று சுப்பிரமணிய சாமி எல்லாம் இன்னும் உயிரோட விட்டு வச்சிருக்கு. தமிழர்கள் வந்து மிகப்பெரிய ஜனநாயகவாதிகள், மிக மேன்மை தங்கிய மனிதாபிமானிகள் அப்படிங்கிறதுக்கு இவங்க எல்லாம் இன்னும் கொள்ளாம இருக்க விட்டு வச்சிருக்கிறதே பெரிய பெரிய விஷயம். இந்த தேசத்துக்கு, இந்த நாட்டுக்கு, இந்த மக்களுக்கு அவ்வளவு துரோகங்களை செய்யறாங்க. உங்களுக்கு தெரியுமா தெரியாது? அவ்வளவு துரோகம். ராமர் பாலமா, சேதுசமுத்திர திட்டம் நிறைவேறியுமா, விறுவிறுன்னு ஓடி போய் பூட்டி கிடக்கிற நீதிமன்றத்தை ஞாயிற்றுக்கிழமையில திறந்து தடை வாங்கிட்டு வந்துடுறேன். நளினிய விடுதலையா செஞ்சிடாதீங்கோ ஒரு தடை. அவன் மட்டும்தான் அந்த வேலையை செய்யறான். மொத்த பார்ப்பனனுக்கும் பிரதிநிதி அவன் தான், ஏஜென்ட். யார் இதை சொல்றது? இவ்வளவு அக்கிரமம் கண்ணுக்கு தெரியாது உங்களுக்கு. தினம் நடக்குது, தினம் நடக்குது. இந்த அவன் என்னைக்காவது ஒண்ணு கேளுங்க, எந்த பிராமணனாவது உங்களை பார்த்து நீங்க என்ன ஆளுங்கன்னு கேட்டிருக்கானா? கேட்கவே மாட்டேன். உலகத்திலே சாதி கேட்காத ஒரே சாதி பார்ப்பனம் தான். கேட்கவே மாட்டேன். பூணூல் போடாத எல்லோரும் அவனுக்கு பறையந்தான். பூணூல் போடலைன்னா எல்லாருமே அவனுக்கு தாழ்த்தப்பட்டவன் தான். அதுல அவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அவன் நம்மவா இல்ல, அவ்வளவுதான். அதனால உங்களை என்ன சாதி, நீங்க என்ன ஆளுக, ஏத ஆளுக, அவனுக்கு தேவையில்லாதது. அது தேவையில்லாதது. நான் தான் கேட்டேன், பறையன் தோட்டத்து பருத்தி தானடா பாப்பான் தோல்ல பூணூலா இருக்குது. நட்டுக்கிட்டு இருக்காரு, ஒன்னும் செய்ய மாட்டேன். நீ உழுது வெம்பாடு விட்டு அரிசி உறுப்பு ஏற்றி கொடுத்தீங்கன்னா கொழுத்து தின்னுட்டு உன் தலையில எரி பேண்டு விட்டுப்பான். வேற என்ன செய்ய? இதுதான் அவனுக்கு பிரச்சனை. அதுதான் பல்லாயிரம் ஆண்டுகளாக பொறுமை 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 என்று இருந்ததால் இந்த இனம் எருமையாகி போனதே. அதான் உண்மை. இந்த நாட்டில் இத்தனை ஆயிரம் கோயில்கள் இருக்குது. என் அன்பார்ந்த பெருமக்களை, ஒரு கோயிலையாவது ஒரு பார்ப்பனன் கட்டுனான்னு சொல்லுங்க. இந்த இடத்துல தீ குளிக்கிறேன், இந்த இடத்துல தீ குளிக்கிறேன். நான் சொல்றேன், கட்டுனது யாரு? நீங்களும் நானும். நீங்கள் நன்னாரு, எங்க அப்பனும் உங்க அப்பனும், என் பாட்டை முப்பாட்டேன். எம்பாடு விட்டு குளிபறிச்சான், கல்லுடைச்சு எங்க இங்கிருந்தோ கொண்டு வந்தான், சாரம் கட்டுனா, ஏத்துனா, கோபுரம் கட்டுனா, வானத்தை உரசுற அளவுக்கு கடவுள் சிலைகளை ஒரே கல்லில் செதுக்குனா, தன் அறைவு திறன் கொண்டு கலை வடிவத்துல தூக்கி கொண்டு போனா, கற்பக்கரகத்துக்குள்ள இறக்குனா, வெள்ளை அடிச்சான், அழகுபடுத்தினா, எல்லாம் செஞ்சான். உச்சி குடுமையோட ஒரு பூநூலோட வந்தான், சொம்பள தண்ணியோட வந்தான். ஏதோ கக்கூஸ் போயிட்டு கழுவ போறான்னு நினைச்சா அத வந்து தூசினா. ஓ சுக்லாம்பரம் துக்குலாம்பரம் ஒண்ணுக்கு முடியாத ஒரு கழுத பாசையில பேசுனா. ஆல் ஆஃப் யூ கெட் அவுட்ட்டான், நீ நின்னா தீட்டுட்டான். டேய், இதெல்லாம் நாங்க கட்டினதுடா, இதெல்லாம் நாங்க செஞ்சதுடா, எது நம்ம தயாரா இல்லை, வெளியில போங்கடான்ட்டான். அன்னைக்கு செருப்ப கழட்டி அங்க அடிக்காம நீ என்னைக்கு வெளியில வந்தியோ அது உத்தபுரம் வரைக்கும் போகுது. அன்னைக்கு அடிச்சிருந்தீங்கன்னா சரியா. இதைத்தான் தந்தை பெரியார் அவர்கள், அப்படியா இந்த கல்லு கொஞ்சோண்டு தண்ணியை தெளிச்ச உடனே கடவுள் ஆயிருச்சா, அப்படியே அந்த தண்ணியை கொண்டுகிட்டு வாங்க, இங்க என் தெருக்கல்ல என் மக்கள் தாழ்த்தப்பட்டவன், ஒடுக்கப்பட்டவன், தீண்டத்தகாதவன் பல கோடி மக்கள் இருக்கிறான், இவன் தலையில கொஞ்சம் கொஞ்சம் தெளிச்சு விடுங்க, இவன் கடவுளாக வேணாம் குறைஞ்சபட்ச மனிதனாவது ஆகட்டும்னு கேட்ட. அன்னைக்கு நம்ம விட்டுட்டோம், அன்னைக்கு நம்ம விட்டோம். 63 நாயன்மார்கள்ல எந்த நாயன்மாருக்கும் குறைவில்லாத பக்தியில் உள்ளவன் நந்தன், ஒரு தாழ்த்தப்பட்ட தோழன். எங்க அண்ணன் அரிமதி கவிதை மாதிரி குலதெய்வம் மறந்த குற்றவாளி நந்தன், அவன் செத்தது சரிதாங்கிறான். இவன் எதுக்கு ஏறிக்கிட்டு அவனை போய் கும்பிட போறான்? நம்ம சோனையா முனியனை போய் நம்ம கும்பிடாம இவன் அவனை போய் கும்பிட போனா அவன் கொண்டு விட்டான். இவனுக்கு எதுக்கு? நம்ம என்னைக்காவது வெக்கப்பட்டது உண்டா? இவன் நம்மளை கோயிலுக்குள்ள விட மாட்டேங்கிறான்னு நம்ம அந்த கோயிலுக்கு போகாம இருந்தது உண்டா? நம்ம கோவப்படுறது இல்லை, நம்ம ரோசப்படுறது இல்லை. நம்ம ஆளுக்கு எப்படிப்பட்டவன்? தீராத வயிற்று வலியை தந்த கடவுள் மேல என்னைக்கும் அவனுக்கு கோவறது இல்லை. அப்படியே உருண்டு படுத்து எனக்கு எப்படியாவது வயிற்று வலியை குணமாக்கிறேன், நான் வெள்ளியிலேயே ஒரு குடல் வாங்கி வைக்கிறேன். அங்கேதான் லஞ்சத்தை முதல்ல உருவாக்குனானே.
கையை சுழுக்காயிருச்சா, இந்த கையை எப்படியாவது குணப்படுத்தி வெள்ளியில ஒரு கை வாங்கி வைக்கிறேன், தங்கத்தில் கை வாங்கி வைக்கிறேன். இவன் அளவு கடந்த பக்தி இருக்கிறவன் வெட்டி வைக்கிறேன்னு வேண்டது இல்லை. அதான் வளருமே கடவுள் பக்தி இருந்தா வேண்ட மாட்டேன், வேண்ட மாட்டேன். இவன் எப்படிப்பட்ட ஆளு? மயிரை தவிர எதையும் அவன் உடல்ல காணிக்க கொடுக்குறது. யாரையாவது ஒருத்தர மயிருன்னு பேசிருங்களேன், அப்படியே கோபம் பொத்துக்கிட்டு வருவது. ஐயோ என்னை மயிருன்னு தரிசிமா, பின்ன எப்படி மயிருன்னு சொல்லாம என்ன? மயிருன்னு அவ்வளவு கெட்ட வார்த்தையா? இந்த மயிர் விழுந்துட்டா அவன் இந்த வழுக்கையில முடிமுளைக்க வைக்கிற பாடு என்ன பாடு பண்றான், எவ்வளவு துடிக்கிறான். வெளியில மயிர் இல்லாம போறதுக்கு விக்கு தூக்கி மாட்டிக்கிட்டு இருக்கிறான். அவன் எவ்வளவு உயிரா இருக்கான், உயிரை கூட விட்டுறாம போறது, இந்த மயிரை விட மாட்டான், அவ்வளவு துடிக்கிறான். இது மயிர்னா அவ்வளவு புனிதமான ஒரு சொல்லுது. அத கோபம் வருது. தலை வாரும் போது சட்டையில இருந்துட்டா உடனே தட்டி விடுறது. சாப்பாட்டுல விழுந்துருச்சா அம்மா அக்கா ஊத்தும் போது தட்டி விடுறது, அடிக்கிறது. என்ன இப்படி அவ்வளவு கேவலமான மயிரை சடசடையா வளர்த்து கடவுளுக்கு காணிக்கையா செலுத்துறிய, இந்த மயிரளவுக்கு தான் நீ அவனை மதிக்கிறியா சொல்லு? அவ்வளவுதான் நீ கொடுக்குற மரியாதைனா சரி, சரைச்சுக்கிட்டு ஒன்னும் பிரச்சனை, அதை விட்டுறது. அந்த கடவுளுக்கு சிறைக்கும் போது இது புனிதமானது. ஆனா நம்ம சொல்லிட்டா கெட்ட வார்த்தை. என்னங்கடா உங்க கணக்கு? என்ன உங்க கணக்கு? இவன் நந்தன் போறான், இந்த கோயில்ல தரிசிக்க போறான் தில்லையில். அவன் என்ன நடக்குது? வெளியில நிக்கிறான், எல்லாரும் உள்ள போய் சிவனை மறைச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்மால் நந்தன் வெளியில கை கட்டி நிக்கிறேன், உள்ள போக முடியாது, தாழ்த்தப்பட்டேன். கோயிலுக்குள்ள போனா தீட்டாயிரும். சிவபெருமான் பாக்குறாரு, பெரிய கடவுள் கருணாமூர்த்தி. அவர் பாக்குறாரு, ஓஹோ நந்தி ஒண்ணு இருக்கு, முன்னாடி ஒரு மாடு, அது நந்தனுக்கு இவர் முகம் தெரியாம மறைக்குது. உடனே இவரு நந்தி கொஞ்சம் விளைக்க, நந்தனுக்கு மறைக்குது, கொஞ்சம் விளைக்கன்னு நந்தி அப்படி நகர்த்தி வைக்கிறார். இங்க ஒரு கேள்வி இருக்கிறது பெருமக்களை, நந்தியை நகர்த்தி வைத்த சிவபெருமானே, நந்தா உள்ளவாடான்னு ஏன் நீ கூப்பிடல? ஏன் நீ கூப்பிடல? அப்ப படைத்த கடவுள் உனக்கு சாதி இருக்கா? நீ வேண்டாம். இவர் நிலைமை என்ன தெரியுமில்ல? யாரு? சிவபெருமான நிலைமை. நம்ம தான் சிவபெருமான கடவுள் நினைச்சிருக்கான். அவன் என்ன தெரியுமில்ல? அவன் புணரிக்கிற மடையன் இருக்கான், இடுகாட்டு மடையன்கிறான், புலையன்கிறான். திருவிளையாடல் படம் பாத்தீங்கன்னா தெரியும். பார்வதி கெஞ்சுவா, என் கணவனுக்கு சேர வேண்டிய அவில் பாகத்தை கொடுன்னு. தாச்சனியன் பார்ப்பன, ஐயோ அந்த இடுகாட்டு மடையனுக்கு சுடலை மாடனுக்கு நான் தரமாட்டேன். அதெல்லாம் என்ன? இதெல்லாம் நாகரிகமா சொல்றேன். பிணரிக்கிற பறையன்னு அர்த்தம். படைத்தல், காத்தல், அழித்தல் 3 தொழில். இதுல படைத்தல் தொழிலை பிரமன் பாப்பா வச்சுக்கிடுவான், காத்தல் தொழில் விஷ்ணு பாப்பா வச்சுக்கிடுவான், அழித்தல் தொழிலாக வெட்டியான் தொழிலை என் முப்பாட்டன் சிவபெருமானு கொடுத்துருவான், என் பாட்டனார். அது நமக்கு அது தெரியாதுல்ல. என்னைக்கு சிவபெருமான கும்பிட்டு இருக்கிறேன், என்னைக்காவது நீங்க கேட்டது உண்டா? ஈஸ்வரன் பறையன், ஈஸ்வரி பறச்சி, 2 பேருக்கும் பிறந்த பிள்ளையார் மட்டும் எப்படா பாப்பானா நான் எவனாவது கேட்டது உண்டா? நீங்க கேட்டதே, இதுவரைக்கும் நீங்க கேட்டதில்லை. பிள்ளையாரினுடைய பிறப்பு என்ன? விநாயகரை கொண்டு வந்து உன் தெருவில் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி கடை ஓடி வரைக்கும் தள்ளி விட்டானே பார்ப்பனும் மார்வாடி குஜராத்தி மார்வாடி நாய்களும். உனக்கு என்னைக்காவது வெக்க வந்தது உண்டா? இந்து கடவுள் என்று சொல்றானே, அதே இந்து கடவுள் அந்த மத புராண வழிப்படி சிவபெருமான் பார்வதிக்கு பிறந்த மூத்த மகன் விநாயகர், 2வது மகன் முருகன் சொல்றானே, விநாயகனுடைய பிள்ளையாருடைய தம்பி அப்படிங்கிறானே, அந்த முருகனை என் அன்பு பெருமக்களை உங்கள் மனசாட்சியை தொட்டு, உங்கள் ஆழ்மனதை தொட்டு நான் சொல்றதுக்கு பதில் சொல்லுங்க. திருத்தணியை தாண்டி அரை அங்குலம் இந்த பார்ப்பன இந்து வெறி நாய்கள் நகர்த்திருக்குதா முருகனை? சொல்லுங்க பாப்போம். இதே ராமகோபாலன் இந்த முருகனை தூக்கொண்டு மராட்டியில வச்சு கும்பிட்டு காட்டிடுறான், நான் பார்க்கிறேன். சரி, இந்த முருகனை திருத்தணியிலிருந்து ஒரு 2 அங்குலம் நகர்த்திட்டு பார்க்கிறேன், நகர்த்த மாட்டேன். நீங்க என்னைக்காவது கோபப்பட்டது உண்டா? வெக்கப்பட்டது உண்டா? இல்லையே. அதை பத்தி கவலையப்பட மாட்டோமே. பிள்ளையார் யாரு? எந்த கடவுளையாவது என் அன்பார்ந்த பெருமக்களை வணங்குவதற்கு முன்பு அவன் யார் என்று தெரிந்து நீங்கள் வணங்கியது உண்டா? இந்த மேடையில் பேசுறதுக்கு, என்னை கூப்பிடுறதுக்கு முன்பு, என்னை அறிவு மேடையில் பேச வைக்கிறதுக்கு முன்பு 10 தடவை அறிவிக்கிறார். ஒரு சீமான், ஒரு திரைப்பட இயக்குனர், இவர், அவரு, இவர். ஆனால் என்னைக்காவது இந்த விநாயகரையோ, அந்த ராமரையோ, அந்த வெங்காயங்களை இவன் யாருன்னு என்னைக்காவது நீங்க கேட்டதுண்டா? யாரு உங்க கிருஷ்ணன்? யாரு உங்க ராமன்?
ராமன் யாரு? அவங்க அப்பன் யாரு? தசரதன். அவன் யோக்கியது என்ன? 60,000 பொண்டாட்டி ஈட்டி 6,000 வருஷம் வாழ்ந்தவன். 60,000 பொண்டாட்டி, ஒரு பொண்டாட்டி ஒழுங்கா வச்சு வாழ்றவனே எயிச்சு வந்து சாகுறான். 60,000 பொண்டாட்டி ஈட்டி வாழ்ந்தவன் இயற்கையிலாடா செத்திருப்பேன் அந்த நாட்டுல? இது யோசிச்சு பாருங்க. என்ன ஒழுக்கம்! கடவுளின் அப்பனுடைய யோக்கியதை பாருங்க. இது என்ன? இந்த ராமன் வந்து தசரனுக்கு பிறந்தவனா? ராமனுடைய அம்மாவுக்கும் குதிரைக்கும் அஸ்வமேத யாகத்தின் மூலமாக, சிரிக்காதீங்க, நான் சொல்றதெல்லாம் நானா பேசுறதா நீங்க நினைச்சுக்கிற போறீங்க. ராமர் எப்படி பிறந்தாருன்னு அவன் எழுதி வச்சதான் நான் சொல்றேன். இதை விட கேவலம் ஏதாவது இருக்குதா? பிள்ளையார் யாரு? பார்வதி குளிக்க போறார். பார்வதி அது ஒரு கடவுள். இங்க பாருங்க, பார்வதி எதுக்கு கடவுள் எதுக்கு குளிக்க குளத்துக்கு போகுது? என்ன சொன்னாலும் நடக்குது. அது எதுக்கு குளிக்க குளத்துக்கு போகுது? போகுது பாருங்களேன். போகும்போது யாராவது மறைஞ்சிருந்து பாத்துருவாங்களோ, என்னதுன்னு திருத்துறைப்பூண்டியில் இருக்கிற குளமா அது எட்டி பாக்குறது. சரி, அப்படின்னாலும் ஒரு டக்குன்னு ஒரு அரண்மனை மாதிரி ஒரு மதில் சுவரை போய் குழி. அது இல்லை. அதுக்கு பாருங்க, காவலுக்கு உடம்புல இருக்க அழுக்க புற உருட்டே ஒரு உருவம் செஞ்சு உயிரை கொடுத்து, மகனே அம்மா போய் குளிச்சுட்டு வரேன் பார்த்துக்க. போய் குளிக்க போகும்போது சிவபெருமான் ஓடியாரன் பொண்டாட்டியை பார்க்கணும். அதான் குளிச்சுட்டு வீட்டுக்கு ஒரு வேலை. அங்கே பாரு, அவசரம் பாயிரன். இந்த பைய காலை பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறான். ஏய் விடாப்பா, எங்க அம்மா குளிக்குதுன்னு. யாரா நீ? யாரா? இல்ல நான் பார்வதி மையம். எனக்கு தெரியாம நீ என்ன இடையில கேக்குறேன் சந்தேகம். உடனே விட மாட்டேங்கிறேன். டப்புன்னு இடுப்புல இந்த வாழை தூக்கி ஒரே வெட்ட வச்சுப்பேன். கொலகார பைய காம கொடுறேன். கோபத்தில் வெட்டிப்பேன். அங்க பச்சிலம் குழந்தைய கொண்டுறாங்க. ஐயோ நான் அலறி ஓடியாரா அவ. பார்வதி, என்னங்க என் பிள்ளைய கொண்டுட்டியே? என்னம்மா நீனு சொல்ற? இது யாரு இடையிலன்னு? இந்த மாதிரி கதைங்க. நான் அழுக்க உருட்டி இப்படி செஞ்சு வச்சுட்டு போனேன். உடனே எல்லா காலத்திலும் ஒரு வேலை இல்லாத வெட்டி போயிருப்பேன், கட்டி அடிச்சுட்டு நாரனேன். அவனை கூப்பிடுறாங்க, வந்து என்னப்பா பண்ணலாம்? கிழக்க ஏதாவது பார்த்து படுத்திருந்தேன்னா அது தலையை கொண்டாந்து வைக்கணும். பாவம் யானை அதை அசந்து இந்த பக்கம் கிழக்கு பக்கம் தலையை வச்சு தூங்கிட்டு இருக்கு. அது மண்டையை வெட்டி கொண்டாந்து ஒட்டிடுறேன். 2 உயிரை கொண்டு விட்டாங்க. ஒரு கொலகார பாய். என்னைக்காவது நீங்க யோசிச்சது உண்டா? காடு கடையில வேலை செஞ்சுட்டு திரும்புற எங்க அக்கா பெரியம்மா, என் அக்கா தங்கச்சி மாறு, எங்க மதினி மாறு, சோப் கட்டி போட்டு குளிக்க காசு இல்லைனாலும் செங்கல் ஓட்டாஞ்சல் எடுத்து அழுக்கு தீர நல்லா சுரண்டி குடிச்சு விட்டு வருதுங்க. ஒரு பிள்ளையாரு சராசரி ஒரு குழந்தை 3 கிலோ எடை இருக்கும்னா, பிள்ளையாரு எப்படியும் 6-7 கிலோ இடையில இருப்பாரு. ஒரு 6-7 கிலோ உருவஞ்சிற அளவுக்கு உடம்புல அழுக்க வச்சுக்கிட்டு இருந்த ஒரு பாண்ட சிரிக்கிய இந்த நாட்டுல லோக மாதா அந்த அகிலாண்டேஸ்வரி தாயே பரமேஸ்வரின்னு கும்பிட்டு அலைகிற அந்த பாமர மக்களை நான் எங்க போய் தொலைக்கிறேன்? என்னைக்காவது நம்ம சிந்திச்சது உண்டா? இந்த கேவலங்களை துடைச்சது உண்டா? எது குறித்து நம்ம கவலை? இந்த கிருஷ்ணன் பையன் யாரு தெரியுமா? கிருஷ்ணன் இங்க பாருங்க. அந்த பெண்கள் எல்லாம் ஆடு மேய்க்கிற இடையர் குல பெண்கள் எல்லாம் ஒரு குளத்துல குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பொறிக்கு நாய் ஓடி போய் அந்த பிள்ளையை கழட்டி வச்சு இந்த துணிமணிகளாம் எடுத்துக்கிட்டு மரத்துல உட்காந்துங்க. இந்த பிள்ளைய உடைய கலாண்டு போயிட்டான கிருஷ்ணானா, கிருஷ்ணா கொடுத்துருன்ட்டு மார்பகங்களை இப்படி மறைச்சுக்கிட்டு இப்படி பக்கவாட்டிலேயே நடந்து போகுது அந்த பிள்ளைய. அவன் சொல்றான் பாருங்க, எவ்வளவு கண்ணியமிக்க கடவுள், 2 கையும் நீங்க ஏந்தி கேட்டாத்தான் தருவேங்க. உண்மையிலேயே நல்ல மான ரோசம் உள்ள தாய்மார்களா இருந்தா நாளையிலிருந்து நீங்க கிருஷ்ணனுக்கோ கண்ணனுக்கோ கோயிலுக்கு கூப்பிடுறாங்க. உண்மையிலேயே அவனெல்லாம் ஈவ்டீசிங்ல உள்ளதுக்கு போட்டு செருப்புகள் அடிக்கணும். நாய இந்த நாய பொம்பளை பிள்ளைல பார்த்தாலே ஈவ்டீசிங்கிறான். இவன் இவ்வளவு சேட்டை செஞ்சிருக்கான் அந்த பொறிக்கு நாய். இவனை கடவுள்னு கும்பிடுன்ற. இங்க பாருங்க, இந்த வேதனைகளை நொந்து நொந்து தந்தை பெரியார் கடவுளுக்கு ஒரு கதை எழுதினீங்களடா, கொஞ்சம் கண்ணியமா எழுதப்படாதாடான்னு, கொஞ்சம் யோக்கியதையா எழுதி வைக்கப்படாதாடா. இவன் தான் பூரா புளிய வச்சுட்டு போயிட்டானே. எதை பறித்து இங்க வந்து இந்த மாதிரி ஆளுகள்லாம் கேட்பாங்க. நமக்கு பின்னாடி இந்த மார்க்ஸ், பெரியார், புத்தன் இந்த மாதிரி ஆளுகள்லாம் வந்து கண்ணா முன்னான்னு கேள்வி கேட்பாங்க. அவங்க நினைக்கல. அதனால நமக்கு என்ன? நமக்கு பகுத்தறிவில்லை. எதையும் தெளிந்து ஆராய்ந்து சிந்திக்கிற முடிவெடுக்கிற திறன் இல்லை. நம்பி கெட்டோம். செம்மறி ஆடுகள் போல, மந்தை மாடுகள் போல மயங்கி கிடந்தோம். அதுல வந்த பிரச்சனை எது சொன்னாலும் ஆமான்னு தலையாட்டும். யாராவது ஒருத்தர் இந்த கூட்டத்துல நான் சொல்றேன், பிறந்த குழந்தைக்கு
எல்லா உணர்ச்சியும் இருக்கு. பசி இருக்குது, உறக்கம் இருக்குது, கிள்னா வலிக்குது, எல்லாம் இருக்குது. கடவுள் குறித்த சிந்தனை எங்க இருக்குது? ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து நீங்க எதுவுமே சொல்லாதீங்க. நீங்க கோயிலுக்கு போறது சாமி, பூதம், பேய், பிசாசு, நீங்க கோயிலுக்கு போகும்போது கூட்டிட்டு போகாதீங்க. அந்த குழந்தை நேரா கோயிலுக்கு போய் கும்பிடுதான் பார்க்கும். இல்ல செய்யாது. தந்தை பெரியார் அவர்கள் பிள்ளையாரை பொம்மைன்னு சொல்லிட்டாரு. எல்லாரும் கோச்சிட்டு குதிச்சாங்க. சரி வா, உங்க பிள்ளையார கொண்டா, குழந்தைய கொண்டாரேன், அது கும்பிடுச்சுன்னா கடவுள், உருக்கி விளையாண்டுச்சுன்னா பொம்மைன்னாரு. திடீர்னு ஒரு தடவை கடவுளை வந்து டாக்குன்ட்டாரு, நாயின்ட்டாரு. என்ன நாயின்றீங்க? கடவுளை போய் நாயின்ட்டீங்க. சரி விடப்பா, நீ என்னப்பா ஜிஓடி காடுங்கிற, நான் டிஓஜி திருப்பி போட்டேன், டிஓஜி டாக் ஆகி போச்சு, விடப்பா, இதுல என்னங்கிற, ரொம்ப பேசுற, சரி விடுவோம், நாயை கொண்டா, நான் என் நாயை கொண்டாரேன், நீ உன் கடவுளை கொண்டா, ரெண்டையும் தண்ணிக்குள்ள போடுவோம், எது கரை சேருதுன்னு பார்ப்போம். நாய் தாங்கிற சேரும். ஒரு சாதாரண அறிவு, ஒரு தொடக்க நிலை அறிவு, இதை கூட நம்ம வளர்த்துக்கிறல, நம்ம கேட்டுக்கிறல, எது குறித்தும் சிந்திக்கல, கேள்வி கேட்கல. உலகத்தில் தன் பாட்டன் செத்ததை பண்டிகையாக கொண்டாடுகிற ஒரே இனம் தமிழன் தான். அவன் புராணப்படி, அவன் இதிகாசப்படி, அவன் வேதப்படி நரகாசுரன் யார்? அரக்கன். நீங்கள் நான் யாராதான்? என் பாட்டன் நரகாசுரன். நமக்கு முன்பு முன்னாடி பிறந்த பகுத்தறிவாதி. கடவுளை பிடிச்சி இந்த தெண்ட சோறுங்கெல்லாம் பிடிச்சி ஒரு அரை கிலோ அடைச்சு போட்டுவிட்டேன். இன்னும் உழைக்காம உங்களுக்கு சோறு அப்படின்னு. அவன் ஒரு முதிர்ந்த நாத்திகன். அது அவங்களுக்கு பொறுக்கல. உடனே வேண்டானுங்க 33 கோடி தேவர்கள் தெண்ட சோறுங்கிறவன் கட்டி அடிச்சுட்டு அப்படியே பாடிட்டு திருவாங்க. வர்றாரு விஷ்ணு, அவதாரம் எடுக்கிறாரு. நம்மால என்ன செய்யறான்? நரகாசுரன் பாயா அப்படியே பூமியை பாயா சுருட்டிக்கிட்டு கடலுக்குள்ள வாங்கிடுறேன். இது கதை, இது வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. இங்கதான் தந்தை பெரியார் அவர்கள் கேட்கிறாங்க, எவனாவது பாயில நின்றுகிட்டு பாயை சுருட்டி காட்டுங்கடா பார்ப்போம் அப்படின்னு. உலகத்திலே எவனாலையும் முடியாது. பாயை விட்டு கீழே இறங்கினா தான் முடியும். பாயில நின்றுகிட்டே பாயை சுட்ட முடியும். ஏன் இந்த கேள்வி நமக்கு வரல? எத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக நாம இந்த கேள்வியை எழுப்பாம இருந்திருக்கிறோம். பூமியில் நின்று கொண்டு நரகாசுரன் எப்படி பூமியை சுருட்டி இருக்க முடியும்? சரி சுருட்டுனா அப்புறம் என்ன செஞ்சான்? கடலுக்குள்ள பூந்துக்கிட்டான். பூமியவே பாயா சுருட்டுற போது கடல் எங்கடா இருந்தது? இந்த கேள்விக்கு இதுவரை பதில் இல்லை. இப்படி பல்வேறு சிக்கல்கள், பல்வேறு மட பழக்கங்கள், மூட பழக்கங்களை நம்ம மண்டைகள் வச்சு தள்ளிட்டான். அதில் ஒன்றுதான் இந்த சாதி மத கர்மாந்தரம். சொர்க்கம் நரகம், நல்ல நேரம் கெட்ட நேரம், ஊழ்வினை முன்வினை, பிறப்பு இறப்பு, இந்த கர்மாந்தரங்கள்லாம் அப்படி தள்ளப்பட்டதுதான். போன ஜென்மம், பூர்வ ஜென்மம், இந்த ஜென்மம். என் அன்பார்ந்த மக்களே, இந்த ஜென்மத்தில் சீமான் ஒரு பாவி, ஒரு பாவம் செய்கிறான், அவன் செத்து போறான். ஆனால் எல்லா மதங்களும் எல்லா வேத நூல்களும் என்ன சொல்லுகிறதே? இறுதி நாளில் இறைவன் நான் செய்த பாவ புண்ணிய தர்ம காரியங்களுக்கு ஏற்ப எனக்கு தீர்ப்பு சொல்லுவார். எல்லா மதமும் சொல்லுதா இல்லையா? அதை மட்டும் சொல்லுது. அப்ப எல்லா நான் பாவ புண்ணியங்களுக்கு நான் வந்து தப்பு செஞ்சுட்டேன், நரகத்துல போய் வேகிறேன். நரகம் எப்படி இருக்கும்? அப்படியே கொப்பரை சட்டியில எல்லாரையும் போட்டு வறுப்பாங்க, அப்படியே தீ விட்டு எரியும். எரியிற நெருப்புக்குள்ள பாம்பு தேளா இருந்து கடிக்கும். எங்கேயாவது நெருப்புக்குள்ள பாம்பு தேளா இருக்குமாடான்னு இதுவரை அவன் கேட்டதில்லை. இவனும் கேட்டது அது கடிக்கும். சரி, அப்புறம் தண்டனை அங்க நரகத்தில் வந்த பிறகு அடுத்த ஜென்மத்துல உங்களை நாயா பறக்க வைக்கும், பன்னியா பறக்க வச்சிரும், ஊமையா பறக்க வச்சிரும், பிச்சைக்காரனா பறக்க வச்சிரும், குருடனா பறக்க வச்சிரும், ஏழையா பறக்க வச்சிரும். ஏண்டா வெண்ணமே வெண்ண, இந்த ஜென்மத்துல நான் செஞ்ச பாவத்துக்கு தான் நரகத்துல வேக வச்சுட்டீல்ல, அப்புறம் அடுத்த ஜென்மத்துல என்னை ஒழுங்கா பிறக்க வைக்க வேண்டியதானே? அப்புறம் இதுக்கு நாயா பன்னியா ஊமையா செவிடனா குருடனா என்ன தவணை முறையில தண்டிக்கிறேன் நீ என்னைய? என்னடா உன் பிரச்சனை? இது ஒரு கேவலமான போதனை. பிறகு சொர்க்கம், சொர்க்கம் எப்படி இருக்குது? எப்படி இப்ப சொர்க்கத்துக்கு போவிய? தண்ணி அடிக்காம, ஒரு கட்ட வழக்கு இல்லாம, எந்த பொம்பளையிலையும் ஏறிட்டு பார்க்காம, சன்னியாசி மாதிரி இருந்தா அப்படியே இருந்து செத்து போனீங்கன்னா சொர்க்கத்துக்கு போயிருக்கீங்க. சொர்க்கத்துல என்ன இருக்கும்? தங்க நாற்காலி, கால் மேல கால் விட்டு உட்காந்துக்கலாம். அதுக்கப்புறம் திராட்சை பழம், ஆப்பிள் பழம், அது இது எல்லாம் உணர்ந்து கொடுப்பாங்க. அப்புறம் சோமபானம், சுரபானம், பயந்திராதிய பிராண்டி, விஸ்கி, பீரு இதை கொண்டாந்து தருவேன்.
குடிச்சுவிட்டு அழகிய மேனகைகள் ரம்பை, ஊர்வசி, சிம்ரன், ரம்பா இந்த மாதிரியான நடிகைகள் மாதிரி, நயன்தாரா, இந்த திரிஷா மாதிரி பெண்கள்லாம் ஆடுவாங்க. அதை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கலாம். இங்க வருங்க, இந்த கர்மத்தை இங்க எதுவுமே செய்யாம போய் அங்க இந்த இளவ கர்மாந்திரத்தெல்லாம் செய்யறதுக்கு பேர் சொல்ல. அது இருக்கா இல்லையான்னு வேற தெரியல, அதுக்கு இங்கேயே ஒழுங்கா செஞ்சுட்டு போயிடலாம். சொர்க்கம்னா என்னடா? இதாடா சொர்க்கம். நாங்க யாரு? மார்க்சிஸ்டுகள், பெரியாரிஸ்டுகள் யாரு? இல்லாத சொர்க்கத்துக்கு ஏங்கி சாவர்கள் அல்ல. வாழுகிற பூமியை சொர்க்கமாக மாற்றுவதற்கு, படைப்பதற்கு போராடுகிறோம். அதுதான் எங்களுக்கு உங்களுக்கு இருக்கிற வித்தியாசம். செத்த பிறகு நாங்கள் நாயானா என்ன, பேயானா என்ன, வாழும் போது நாங்கள் மனிதர்களாக வாழ்றோம் அப்படிங்கிறதா எங்க. இதுல எங்களுக்கு பட்டுக்கிறோம். நம்ம சொன்னோம்னு வச்சுக்கிறீங்களா, ஐயோ எங்களை திட்டுறாரு, எங்களை வைறாங்க, எங்களை கொல்றாங்க. என்னடா உங்க கணக்கு? ராமர் பாலம் கட்டினாருன்றான். என் ஊர்ல தான்டா கட்டினார், ராமேஸ்வரத்துல. ராமர் கடவுள் கட்டின பாலம் இருக்கும் போது பக்கத்துல இருக்க தனுஷ்கோடி உள்ள போயிருச்சாடா. ஒண்ணும் பண்ண முடியலடா அவங்களால. பக்கத்துல இருக்க தனுஷ்கோடி உள்ள போயிருச்சு. பாம்பன் பாலம் 3 தடவை இடிஞ்சு விழுந்துச்சு. மனுஷன் கட்டின பாலம் எல்லாம் கடலுக்கு மேல இருக்கு, கடவுள் கட்டின பாலம் உள்ளே. இவங்க ராமர் எதுக்கு பாலம் கட்டினாருங்களேன்? பொண்டாட்டிய ராவணன் தூக்கிட்டு போயிட்டான், போய் பிடிச்சிட்டு வர்றதுக்கு. எவனாவது பொண்டாட்டிய ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டான்னா பொறுமையா குரங்கு அணியில வச்சு பாலம் கட்டிக்கிட்டு இருப்பானா? எந்த நாட்டுல இந்த யோக்கியதை எங்கேயாவது நீங்க நினைச்சு பாருங்க. எங்க ஊர்ல ஒரு பாதம், ராமர் பாதம்னு ஒரு கல்லுல எவனோ வச்சிருக்காங்க ஒரு தடத்தை. இது என்னன்னு கேட்டா ராமர் பாதம்ன்றாங்க. ஒரு பாதம் தான் இருக்கு, ஒரு பாதத்தை காணும். எங்கடான்னா ஒரு பாதத்தை இங்க வச்சாரு, இன்னொரு பாதத்தை நேரா தூக்கி லங்கையில ராவணன் தலையில வச்சாரு. நான் என்ன கேட்கிறேன், ஒரு பாதத்தை இங்க வச்சு இன்னொரு பாதத்தை ராவணன் தலையில வச்ச வெண்ணமேனுக்கு இடையில பாலம், அதுக்கு பல்லாங்குழி ஆடவா? எதுக்குடா பாலம்? இங்க ஒரு காலம் அங்க ஒரு காலமா தான் வச்சுட்டான்ல. ராமேஸ்வரம் வரைக்கும் ராம எதுல வந்தேன்? இங்க இருந்து பாலத்தை கட்டி போனேன். ராமர் எப்படி கட்டின ஆளுகள்லாம் யாரு? இந்த சுப்பிரமணிய சாமி ஜெயலலிதாலம் 17,60,60,000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது. கட்டும் போது இவர் கொத்தனாரு, ஜெயலலிதா சித்தாள். இவங்க 2 பேரும் பார்த்ததுனால இவங்க வந்து 17,60,000 கேனப்பையில உலகம் தோன்றியே 36 லட்சம் தான் ஆகுது. இதுல உயிரினம் தோன்றி 36 லட்சம். இதுல மனிதன் தோன்றி 3 லட்சம், 6 லட்சம், 7 லட்சம் ஆண்டு தான் ஆகுது. இதுல மொழி தோன்றி 2 லட்சம் ஆண்டு ஆகுது. இதில் தமிழ் தோன்றி 50,000 ஆண்டுகள் ஆகிறது. இது தெரியாம நீ என்ன வரலாறு படிக்காதவன்ட்டு போய் இதெல்லாம் போய் படிச்சு பேசுங்கடா. எல்லாம் எங்களுக்கு தான் தெரியுது. அவர் என்ன பண்ணாருன்றீங்க? ராமர் உட்கார்ந்து இருக்காரு சாவகாசமா. ஒரு படத்துல பாக்குறேன், ராமர் பாலம் கட்டுறது அப்படி உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் தம்பி லட்சுமணர்லாம் அப்படி நிக்கிறாங்க. எல்லாம் குரங்குறங்கெல்லாம் வேலை செய்யுது. அணில் கல் எடுத்து கொடுத்துச்சு. அணில் கல்லெடுத்து கொடுத்து பாலம் கட்டினா ராமருங்கிற கதையை 21ஆம் நூற்றாண்டு வரை எடுத்துட்டு வந்தாங்க. அதையும் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம். அரிசியை எடுத்து குறிக்கவே அணில் 2 ஆட்டாடி நிமிருது, அல்லாடுது. அது கல் எடுத்து கொடுத்து பாலம் கட்டுற அளவுக்கு தான் கடவுள் வல்லமையோட இருக்கிறார். அப்புறம் அணிலை பிடிச்சி செல்லமா அப்படி ரொம்ப நன்றி அப்படின்னு தடவுனா கோடாயிடுச்சு. இந்தியாவில் இருக்கிற அணிலுக்கு முண்டை ராமர் கோடு போட்டாரு. ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அணிலுக்கு 3 கோடு இருக்கடா, அது எவன் போட்டது? அதை எவனும் கேட்கறது? ராமர் விரல் பட்டடம்லாம் கோடாமனா சீரை வரிக்குற மாதிரி தான் தெரிஞ்சிருக்கணும், வரிக்குற மாதிரி தான் தெரிஞ்சிருப்பாங்க. யோசிச்சு பாருங்க. என் அன்பார்ந்த பெருமக்களை, நீங்க ஒண்ணு நல்லா கவனிங்க. இத்தனை அவதாரங்கள் இருக்குது. யாராவது நீங்க கேட்டு பாருங்க, உலகத்தை எல்லாம் படைச்ச கடவுள்கள் நம்ம கடவுள்கள். ராமரு, கிருஷ்ணரு, பீமரு, விஷ்ணரு, அவரு, இவரு எல்லாரும். இத்தனை கடவுள்களும் உலகத்தை பூரா படைச்சு விட்டு 100கணக்கான அவதாரங்களை எடுத்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு அவதாரத்தை கூட இந்தியாவை தவிர வேற எந்த நாட்டிலும் எடுக்கலையே. ஏன்? ஆஸ்திரேலியாவில் பெருமாள் எடுத்திருக்கலாம்ல, அமெரிக்காவில் திருமலா எழுந்திருக்கலாம்ல. சொல்லுங்க பாப்போம். ராமரும் இங்கதான், திருமாலும் இங்கதான், பெருமாளும் இங்கதான், வெங்கடாசலபதி இங்கதான், திருவெங்கடத்தான் இங்கதான், அவனு இங்கதான், முள்ள மாதிரி தான், முடிச்சவைக்கு இங்கதான். எல்லா நாய்களும் ஏன்டா இந்தியாவிலேயே குப்பையை கொண்டீங்க? உலகத்தை எல்லாம் சுத்தி படைச்சுட்டு இந்த நாட்டுல இத்தனை அவதாரம் எடுத்து ஏறின விலைவாசியை 2 அங்குலம் கீழே இறக்க முடியல. ஏன்னு கேட்கிறேன். உனக்கு ஊத்துற எண்ணெயிலையும் நெய்யுமே விலையேறி போச்சு ராசா, அதையே குறைக்க முடியல சாமி. ஏன்? என்ன அம்பக்கு ஒன்றை நான் வெளிப்படையா சொல்ல விரும்புறேன்.
நாடாரெல்லாம் மளிகை கடை வச்சிருக்கிற மாதிரி, தேவரெல்லாம் முனியாண்டி விலாஸ் வச்சிருக்க மாதிரி, மலையாளியெல்லாம் டீ கடை வச்சிருக்க மாதிரி, பாப்பாம்பூரம் கோயில் கட்டி வச்சிருக்கேன். ஜாக்கிரதையா இருந்துக்கிறீங்க. அது ஒரு வியாபார நிறுவனம். அது பார்ப்பனன் பிரைவேட் லிமிடெட். அது நீங்க போய் உண்டியல் போட்டீங்கன்னா அவன் போகும். நீங்க நல்லா கவனிச்சுக்கிறீங்க. எல்லா மந்திரத்தையும் சமஸ்கிருதத்துல சொல்லுவான். தட்டுல காசு போடுங்கோங்கிறது மட்டும் தமிழ்ல சொல்லுவான். பிச்சை மட்டும் தமிழ்ல இருக்கு. தட்டுல காசு போடுங்கோ ஏன் அதையும் சமஸ்கிருதத்துல சொல்லி பாரு. எங்காலும் இங்கிட்டு திரும்பி நிற்கும். அப்படியே பாப்பான் அப்படின்னா ஓம் சுக்லாமர்தம் ஹோம் ஹோம் தான் பாட்டே இருப்பான். அப்படியே தட்டுல காசு போடுங்கோ அப்படின்னு எடுத்துக்கணும். ஆனா தமிழ் நீச மொழி கடவுளுக்கு ஆகாது, அவர் காதிலே விழாது. ஏன் இந்த தட்டுல காசு போடுங்களே சமஸ்கிருதத்திலே சொல்லி பாரு, உனக்கு காசு விழாது. இதுல பிரச்சனை. அதையும் கேட்டுட்டு தமிழன் பேசாம தான் இருந்தான். எல்லா இழிவையும் ஏற்றுக்கொண்டான். அவனுக்கு பெருமை. என் பாட்டன் ஒரு கிணப்பே பண்ணாம பாருங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர். உலகத்திலேயே சிந்திச்ச முதல் சிந்தனையாளன் தமிழன் தான். உலகம் எங்கும் என் உறவே, உலகம் எங்கும் என் வீடு, கணியன் பூங்குன்றம். அதனாலேயே என் அன்பு சொந்தங்களே, எந்த ஊரும் நமக்கு சொந்தம் இல்லை.